வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல் வணக்கம். மேசம் முதல் மீன வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் பொன்னிறம். மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் புரிதல்கள் உண்டான நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி திடீர் வாய்ப்புகள் மூலமாக மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் மற்றவர்களை பற்றின கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடலில் பிறந்தவர்களுடைய ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பணி சுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால கோபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இயந்திர துறைகளில் செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக கவனம் தேவை. அதே மாதிரி எதிர்பார்த்த சில அலைச்சல்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு. ராசியான நிறம் பொன்னிறம். சரிங்களா? மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் புரிதல்கள் உண்டான நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7+4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் பழுப்பு நிறம். லாபங்கள் மேம்படும் நாளாகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகவும் அந்தஸ்து உயரும் நாளாகவும் இருக்குது. பொருளாதார ரீதியான இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது நின்று போன பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் கழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். புகழும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டு தொழில் சார்ந்த ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் பழுப்பு நிறம். லாபம் மேம்படும் நாளாகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகவும் அந்தஸ்து உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு 4+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம். பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவும் கடன் சுமைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆளுமை திறன் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் முன்னோட்டமாக செயல்படுவீர்கள். அதே மாதிரி பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தாய் வழி உறவினர்கள் ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி வீடு சார்ந்த நிலம் சார்ந்த வாகனம் சார்ந்த திட்டங்கள் குறித்து எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியங்களை சிறந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைபாடுகள் உத்தியோகத்தில் இருந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களாக நிரம்பிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புது வரவுகள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம். பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவும் கடன் தீரும் நாளாகவும் கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. ராசியான நிறம் சிவப்பு நிறம். அதே மாதிரி உழைப்பு உயர்வு தரும். அதே மாதிரி மனக்கசப்புகள் நீங்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது. திட்டமிட்ட காரியத்தை அதிகாரப்பூர்வமாக உழைப்பால் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வெற்றிகள் தரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக காரியங்கள் செலவுகள் நீடிக்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனதில் பிடித்த திருப்தியான ஒரு சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் ஆதரவு ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மனக்கசப்புகள் இருந்தாலும் அது நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப பிள்ளைகளால் கல்விகள் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? உழைப்பு உயர்வு தரும். அதே மாதிரி மனக்கசப்பு நீங்கும். ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 1+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போன்று ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வங்கிகளில் இருந்து உங்களுக்கு வங்கி துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு குறித்த ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய வாய்ப்புகள் பிறகும் ஆடம்பர செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி
ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும். மூத்த சகோதர வழியில் ஆதரவு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்கள் மூலமாக சில முக்கிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம். ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும். ஆசைகள் நிறைவேறும் நாளாக, அதே மாதிரி தீர்வுகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 4+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் சந்தன நிறம், அதாவது வெண் சந்தன நிறம். சரிங்களா? அதே மாதிரி மாற்றமான நாளாகவும், மதிப்பு கைகூடி ஏறக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் அல்லது இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இணக்கத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதை கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மேம்பட்ட ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதேமாதிரி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். செயல் வடிவங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பயணங்களால் நன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி லாபங்கள் வரும் நாளாகவும், அதே மாதிரி ஆட்சி கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே போன்ற நேரம் தந்தை உடல்நலம் பற்றிய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு தொடர்பான மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தொலைதூர பயணங்கள் மூலமாக மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தினருடைய பணப்புழக்கங்கள் சீராக இருக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அவசர தேவைகளுக்கு உங்களுக்கு உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கும், ஆன்மீக பெரியவர்கள் ஆசை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்ற நாளில் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். முன்னேற்றமான நாளாகவும், லாபம் தரும் நாளாகவும், ஆட்சி கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? வெற்றி கிடைக்கும் நாளாகவும், அக்கறை வேண்டும் நாளாகவும், அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சவால்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது. இறுதி வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில கஷ்டங்கள் அல்லது காப்பீடுகள் மூலமாக பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. யோகா அல்லது தியானம் இது போன்ற விஷயங்களில் செய்வது சிறப்பு. அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உதவிகள் கடினமாக காரியங்கள் சாதித்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். வெற்றி கிடைக்கும் நாளாகவும், அக்கறையோடு செயல்படக்கூடிய நாளாகவும், பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம். மரியாதை கைகூடும் நாளாகவும், லாபகரமான நாளாகவும், கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையோடு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவரை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் மரியாதை கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக கையெழுத்துகள் உத்தியோகபூர்வமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் லாபகரமான நாளாகவும், அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு சார்ந்த இது கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். மரியாதை கைகூடும் நாளாகவும், லாபகரமான நாளாகவும், கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு 5+0 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் நம்பர் அல்லது 0 ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? தடைகள் விலகும் நாளாகவும், அங்கீகாரங்கள் கிடைக்கும் நாளாகவும், புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தடைகள் இருந்தாலும் அது விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும், வாக்குவாதங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி புத்துணர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். நண்பர்கள் வழியில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம்.
தடைகள் விலகும் நாளாகவும், அங்கீகாரங்கள் கிடைக்கும் நாளாகவும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 8, 7 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் சந்திர நிறம். சரிங்களா? அதே மாதிரி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வெற்றிகரமான நாளாகவும், அதே மாதிரி உற்சாக கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அது தடைகள் இருந்தாலும் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும். முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் கூடக்கூடிய நாளாக இருக்குது. பிள்ளைகளால் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி குறித்த எண்ணங்கள் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். வெற்றி தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கலை சார்ந்த பொருட்கள் மற்றும் படைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி கடின உழைப்பால் தொழில் நற்பெயர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். மன ரீதியான கவலைகள் மறையறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். உற்சாகத்தோடு கைகூடி வரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சந்திர நிறம். சரிங்களா? அதே மாதிரி 6, 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். மகிழ்ச்சி பெருக்கும் நாளாகவும், அதே மாதிரி அந்யுன்யம் அதிகரிக்கும் நாளாகவும், சுமைகள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். அதே மாதிரி சொத்து சேர்க்கும் எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி தக்க சமயத்தில் கிடைத்த உதவிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது. ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? மகிழ்ச்சி பெருகும் நாளாகவும், அந்யுன்யம் அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி சுமைகள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 5, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.